வணக்கம். நம்ம இப்ப தமிழகத்தின் 8வது முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மைந்தனாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். மு.க. ஸ்டாலின் அவர்கள பத்தி சொல்லணும்னா, இவர் வந்து திமுகவோட திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் தலைவராக இருக்கின்றார். இவர் இளைஞரணி தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றினார். இவர் வந்து ஒரு சிறந்த துணை முதல்வராகவும், எதிர்க்கட்சி தலைவராகவும் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர், மேயர், சென்னை மேயராகவும் பணியாற்றியிருக்கின்றார். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் 2 மூத்த சகோதரர்கள், 1 மூத்த சகோதரி, 1 இளைய சகோதரர், 1 இளைய சகோதரி மற்றும் இவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இவரு மக்களால அன்பா, இவர் தொண்டர்களால தளபதின்னு அழைக்கப்பட்டாரு. 2006லேருந்து 2011ஆம் ஆண்டு காலகட்டம் வரைக்கும் இவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றினார். 2009 முதல் 2011 காலகட்டம் வரை இவர் துணை முதலமைச்சராகவும் மற்றும் 1996 முதல் 2002ஆம் வருடம் வரை இவர் சென்னை மேயராகவும் பணியாற்றினார். 2018 திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு இவர் திமுகவின் தலைவராக பொறுப்பேற்று இன்று வரை திமுகவின் கட்சியையும் ஆட்சியையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். இவர் பார்த்தீங்கன்னா, இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இவர் வந்து பெரிய அளவுல வெற்றிகளை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் தொடர்ச்சியாக வெற்றிகள் இவர் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்து நடக்க இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு வெற்றிக்கான அமைப்புகள் கிடைக்குமா என்பதை தசாபுத்தி அமைப்புகள் மற்றும் கிரக அமைப்புகளை பொறுத்து நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவர் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஸ்டாலின் அப்படின்னு எதுக்காக பேர் வந்துச்சுன்னா, ஒரு ரஷ்யாவோட சோவியத் ஒன்றிய தலைவராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இறக்குறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இவர் பிறந்ததுனால, இவருக்கு அப்படி ஒரு பேர் வைக்கப்பட்டது அப்படின்னு இவரோட பேர் காரணம் உள்ளது. இவர் வந்து ஹிஸ்ட்ரியில டிகிரி பண்ணியிருக்காரு மற்றும் இவர் வந்து கௌரவ டாக்டர் பட்டமும் 2009ஆம் ஆண்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் பெற்றிருக்கின்றார். இவர் 1976ஆம் ஆண்டு எமர்ஜென்சி பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் மிசா சட்டத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டு சிறை வாசம் செல்லக்கூடிய அமைப்பு இவருக்கு இருந்திருக்கின்றது. இவர் ஒரு இறை மறுப்பாளராக தன்னை காட்டிக் கொண்டிருக்கின்றார். எந்த மதத்துக்கும் எதிரானவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இவர் பார்த்தீங்கன்னா, 1984 வருட காலகட்டம் முதல் இவர் வந்து எலெக்ஷனில் போட்டிட்டுக்கிட்டே இருக்காருங்க. 1984ல் வந்து 1000 விளக்கு தொகுதியில் போட்டிட்டார். அப்போ தோல்வி அடைந்தார். அதுலேருந்து தொடர்ச்சியாக 2011 வரைக்கும் அந்த தொகுதியில் தான் போட்டிட்டு இது வரைக்கும் 2 முறை மட்டும் அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அதுக்கப்புறம் 2011லேருந்து இப்போ தொடர்ச்சியாக குளத்தூர் தொகுதியில் சென்னையில் இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார். மற்றும் இவர் பார்த்தீங்கன்னா, இவர் தலைமையில் நிறையா திட்டங்கள் தமிழக அரசினால் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சில மத்திய அரசின் உதவியாலும் சில திட்டங்கள் பெயர்மாற்றம் செய்து செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவர் பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயரா இருந்தார். சென்னையில வந்து முதல் மேயரா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மேயராவும் சிறப்பாக பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில நிறையா மேம்பாலம், நிறையா வந்து குடிநீர் வசதி, மக்கள் நல்வாழ்வு மேம்பாட்டு திட்டங்கள்லாம் நிறையா கொண்டு வந்தாருங்க. இவர் இப்ப நடப்புல பார்த்தீங்கன்னா, உங்கள் தொகுதி முதல்வர், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காப்போம், முதலமைச்சர் தகவல் பலகை, பசுமை தமிழ்நாடு இயக்கம், புதுமை பெண் இயக்கம், காலை சிற்றுண்டி, பருவநிலை ஆலோசனை குழு இது போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா, இந்த காலை சிற்றுண்டி திட்டம் வந்து பல்வேறு மாநிலங்கள் வந்து தமிழ்நாட்டை முன்னுதாரணமாக எடுத்து இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சிறந்த ஒரு திட்டம்னு சொல்ல முடியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் நாட்டம் மட்டும் இல்லாமல் சினிமா நாட்டமும் கொண்டவர். சினிமா துறையிலும் சிறந்து விளங்கணும்னு இவர் முயற்சி எடுத்தார். அதேபோல் விளையாட்டு ஆர்வமும் கொண்டவராக இருந்திருக்காரு. இவருக்கு எப்படி அந்த ஆர்வம்லாம் இருக்குது, அதோட கிரக அமைப்புலாம் வந்து இவருக்கு வந்து எந்த அளவுக்கு அதெல்லாம் வலு சேர்த்திருக்கு, இதனால் இவருக்கு அரசியலில் மிகப்பெரிய யோக அமைப்பு, வெற்றி அமைப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இவரோட ராசி கட்டம் மற்றும் நவாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவருக்கு வந்து ஒரு எல்லாருமே வித்தியாசமாக ஒரு லக்னம் அமைப்பு சொல்கிறாங்க. இவருக்கு சில பேர் விருச்சிக லக்னம்னு சொல்கிறாங்க, சில பேர் சிம்ம லக்னம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருடைய தசாபுத்தி அமைப்பின்படியும் இவரோட பலன் அடிப்படையும் இவருக்கு கிடைத்த பதவிகள், இவர் வாழ்வில் கிடைத்த வெற்றி அமைப்புகள் இதெல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுறப்ப இவருக்கு கடக லக்னம் தான் சரியாக ஒத்துப் போகின்றது. இது கடக லக்னம் கூட இவருக்கு சரியான கடக லக்னம் கிடையாது. இவர் கடக லக்னமும் சிம்ம லக்னமும் சந்தி அமைப்பு உள்ளது. அதாவது ரொம்ப டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு டிகிரி அமைப்பை பெற்றவராக இருக்கின்றார். அதனால இவர் வந்து கடக லக்னம் தான். ஆனால் இவருக்கு பிளானட்ஸ் வேலை செய்கிற அமைப்பெல்லாம் பார்க்குறப்ப இவருக்கு கடக லக்னத்துக்கு தான் அதிகமாக வேலை செய்யுது. சிம்ம லக்னத்தை தாண்டி கடக லக்னம் தான் இவருக்கு சரியாக ஒத்துப் போகின்றது. ஆனால் இவர் சிம்ம ராசி. இவருக்கு லக்னத்தில பார்த்தீங்கன்னா கேது இருக்கக்கூடிய அமைப்பு. பொதுவா லக்னத்தில கேது இருக்கக்கூடியவங்க மோஸ்ட்லி வந்து இளமை பருவத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப லீனா இருப்பாங்க. 2ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு. இவரோட லக்னாதிபதியான சந்திரன் 2ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய அமைப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுபோன்று அரசியல் பாரம்பரியம் கொண்டவர்கள், தொழில் பாரம்பரியம் கொண்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க 2ஆம் இடம் வந்து அவங்களோட தனிப்பட்ட குடும்பமா எடுத்துக்க முடியாது. இவங்கள வந்து அந்த அரசியல் அமைப்பையும், தொழில் அமைப்பையும் சேர்த்து வச்ச குடும்பமா தான் நம்ம பார்க்கணும். அதனால இவரு லக்னாதிபதி 2ஆம் இடத்துல வருது. இது அரசியல் கட்சிய தான் குறிக்குமே தவிர, இவரோட குடும்பம்ங்கிறத தாண்டிலும் திமுக அப்படிங்கிற கட்சியும் சேர்த்து குறிக்கக்கூடிய அமைப்பா தான் இருக்கும். இவரு லக்னாதிபதி 2ஆம் இடத்துல வருது. இவர் குடும்பம் மேல காட்டக்கூடிய அக்கறை, இவர் கட்சியின் மீது காட்டக்கூடிய அக்கறை, இரவு பகல் பாராமல் கடின உழைப்பாளி தான். நல்லா உழைச்சுக்கிட்டே இருக்காரு. கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். அதேபோல 4ஆம் இடத்துல உச்ச சனி இருக்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் இடம் சார்ந்து ராகு இருக்கக்கூடிய அமைப்பு, 8ஆம் இடம் சார்ந்து சூரியனும், 9ஆம் இடம் சார்ந்து புதனும், செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் 10ஆம் இடம் சார்ந்து சுக்கிரனும், குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு. இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இவர் புதன், செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, புதன் இந்த இடத்துல நீச்சமா இருக்காரு.
அதனால நல்ல ஒரு கலைத்திறன் இருக்கும். வடிவமைக்கக்கூடிய திறன் இருக்கும். திட்டமிடக்கூடிய புலம் இருக்குங்க அவங்களுக்கு. அதே மாரி சுக்கிரன், குரு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இலக்குகள் வச்சிருப்பாங்க. அந்த இலக்குகளுக்காக அத வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அத பத்திய ஆலோசனை, சிந்தனைகள் வந்து எப்பவுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவருக்கு இதில பார்க்குறப்ப இவருக்கு 9 மற்றும் 10ஆம் இடம் வந்து நல்ல யோகமான ஒரு அமைப்பை குடுத்திருக்கு. இவரோட 9ஆம் இடம் பாருங்க, நீச்ச புதன், செவ்வாயோட நீச்சபங்க யோக அமைப்பு நல்லாயிருக்கு. அதேபோல 10ஆம் இடத்துல சுக்கிரன், குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு. இங்கே குருவும் செவ்வாயும் சார்ந்த பரிவர்த்தனை அமைப்பு மிக சிறப்பாக இருக்கின்றது. இவருக்கு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி 2ஆம் இடத்துலேருந்து பார்த்தோம். 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துலேருந்து வராங்க. பொதுவா ஒருத்தவங்களோட குடும்பம், குழந்தைகள் அப்படிங்கிறத குழந்தைகள்னா 5ஆம் இடம் சொல்லுவோம். பட் அந்த குழந்தைகள் சார்ந்த யோகம், குழந்தைகள் சார்ந்த பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடம் சார்ந்து தான் வரும். இவருக்கு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் அதிபதியான சூரியன் 8ஆம் இடத்துலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா, இவரோட குடும்பம் அதாவது இவரோட கட்சிய இவருக்கு பின்னால் இவருடைய வாரிசுகள், இவரோட குழந்தைகள் டேக் ஓவர் பண்றதுக்கான அமைப்ப பாசிபிலிட்டீஸ ஏற்படுத்தி குடுத்திருக்கின்றது. அதேபோல இவர் வந்து 3ஆம் இடம் அதிபதி புதன் நீச்சமாக இருந்த போதிலும், இவருக்கு வந்து அது 9ஆம் இடத்துல வந்து புண்ணியஸ்தானத்தில ஒரு 3, 9 சிறப்பான ஒரு அமைப்பு அது. புண்ணியஸ்தானத்தில செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால இவர வந்து தளபதி அப்படிங்கிற மாரி பேரு. 3ஆம் இடம்னாலே ஒரு போர்ப்படை தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு 3ஆம் அதிபதியான புதன் நீச்சமாக 9ல இருந்து செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதனால இவருக்கு தளபதி அப்படிங்கிற மாரி பேர் கிடைச்சிருக்கு. 4ஆம் இடத்துல சனி உச்சமா இருக்கு. ஒரு 4ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதியான சனி 4ஆம் இடத்துல உச்சமா இருக்கு. அதனால இவர் மனைவி சார்ந்த யோகங்காமும் மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. இவர் மனைவியை பற்றி நம்மளுக்கு தெரியும். திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்கள். அதிக இறைநாட்டம், இறைபக்தி கொண்டவராக இருக்கின்றார். எப்பொழுதும் தன்னை சார்ந்தும், தன் குடும்பம், குழந்தைகள் சார்ந்தும் அவர்களுக்காக எப்பொழுதும் கோயில் கோயிலாக வலம் வந்து கொண்டு அவர்களுடைய வெற்றிக்காக தன்னை அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். இவருக்கு அந்த 7ஆம் அதிபதியான சனி இவருக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் இடம்னாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது ஒரு அன்பு, பாசம், கருணை இந்த அமைப்பெல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த 4ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பது அவருடைய அன்பின் காரணமாக இவருடைய வெற்றி அமைப்பு பிரகாசமாக உள்ளது. எதற்காக இதை குறிப்பிடுகின்றேன் என்றால், இவருடைய தசாபுத்தி அமைப்புகளும் அதற்கு சாதகமான ஒரு ஒரு சம பலன்களை தருவதனால், இவருடைய மனைவி சார்ந்த பலன்கள் இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அரசியல் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது. இவருடைய ஏ 7ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கட்டும், அதான் 9ஆம் இடத்துல வந்து இவர் கலை நாட்டம் மற்றும் விளையாட்டு இது போன்ற நாட்டம் ஈடுபாடுகள் இருந்ததுக்கு காரணம் இந்த 9ஆம் இடத்துல நீச்ச புதன் இருந்தக்கூடிய அமைப்பு. இதே 9ஆம் இடத்துல சுக்கிரனும், செவ்வாயும் சேர்ந்திருந்தால், இவர்களால் நிச்சயமாக கலைத்துறையும், சினிமா போன்ற துறையும் இவர் வந்து ஒரு நல்ல நடிகராக வலம் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா 9ஆம் இடத்துல புதன் நீச்சமா இருந்து செவ்வாயோட சேர்ந்ததுனால, இவருக்கு கலை ஈடுபாடு, விளையாட்டு ஈடுபாடுலாம் அதிகமா இருந்த போதிலும், இவரால வந்து அதில வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியவில்லை. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இவரோட 10ஆம் அதிபதி 9, 10 பரிவர்த்தனை மற்றும் 11ஆம் அதிபதியும் 10ஆம் இடம் சார்ந்து வருவதனால, இவருக்கு அதையும் தாண்டி அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் மிக, மிக அதிகமாக உள்ளன. அதில மற்றும் இவருடைய தந்தை சார்ந்த பலன்களை இவர் வந்து இந்த கேது இந்த இடத்துல லக்னத்தில இருக்கிறது வந்து தந்தை சார்ந்த பலன்கள் வந்து இவர் அனுபவிக்கக்கூடியவரா இருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவரோட தந்தை சார்ந்த பலன்களை பெறுபவராக இருக்கின்றார். அதேபோல இவருக்கு லக்னத்தில கேது இருக்கக்கூடிய கேது வந்து லக்னத்தில இருக்கவங்க லாங் டெர்ம் பெனிஃபிட்ஸ் இமிடியேட்டா குடுக்காது. ரொம்ப லேட்டா குடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸா இருக்கும். அவருக்கு வந்து இமிடியேட்டா குடுத்த பெனிஃபிட்ஸ் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. இவருக்கு வந்து ரொம்ப தாமதமாக தந்தை சார்ந்த பலன்களை இப்பொழுது சிறப்பாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். இப்ப இவரோட தசாபுத்தி அமைப்புகள் எப்படி அதுக்கு ஒத்து போகுது அப்படின்னு பார்ப்போம். இவரோட நவம்சமும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இவரோட இந்த ராசி லக்ன அமைப்புக்கு சமமான அமைப்புகள சிறப்பா குடுக்குதுங்க. இப்ப இவரோட தசாபுத்தி அமைப்புகள் வந்து எப்படி இவருக்கு வந்து கரெக்ட்டான வெற்றி அமைப்புகளை குடுத்துச்சுன்னா, இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சுக்கிர தசை 2 வருடம் இருப்பு அந்த நிலையில தான் பிறந்திருக்காரு. 1953ல பிறந்தவரு. 1954ஆம் வருடம் வரைக்கும் சுக்கிர தசை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சூரிய தசை 61 வரைக்கும், சந்திர தசை 71 வரைக்கும் இருந்தது. செவ்வாய் திசை 78 வரைக்கும், ராகு திசை 96 வரைக்கும், குரு திசை 2012 வரைக்கும், சனி திசை 2031 மற்றும் புதன் திசை 2048 வரைக்கும் இருக்குங்க. இப்ப எதனால இவரோட தசாபுத்தி அமைப்பின்படியும் பார்த்தீங்கன்னாலும், இவரோட பலன்கள் வந்து சரியாக ஒத்துப்போகும். இவரு பார்த்தீங்கன்னா, இவரு ஃபர்ஸ்ட்டு அரசியல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, 2071 அதாவது 1971லேருந்து 1978 அந்த காலகட்டத்தில தான் இவரோட செவ்வாய் திசை அந்த காலகட்டத்தில தான் இவருக்கு அரசியல் என்ட்ரி. அந்த நேரத்தில தான் இந்த மிசா இது போன்ற அமைப்பில இது பண்ணாரு. அந்த காலகட்டத்தில திருமணம் இந்த போன்ற அமைப்புகள்லாம் அவருக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 78லேருந்து 96 வரைக்கும் இவருக்கு ராகு திசை இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில தான் இவருக்கு வந்து 89ல ஆட்சி பிடிக்கக்கூடிய அமைப்புகளும் அவருக்கு அந்த தசாபுத்தி சப்போர்ட் பண்ணியிருக்கு. 91ல ஆட்சி இழக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், மறுபடியும் 96ல ஆட்சி திமுக பெறுவதற்கும் அவருடைய தசாபுத்தி அமைப்புகள் சரியாக ஒத்துப்போகின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2096லேருந்து 2012 வரைக்கும் இவருக்கு குரு தசை மிக யோகமான பலன்கள குடுத்துச்சு. 96லேருந்து 2001 வரைக்கும் திமுக ஆட்சி காலம் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து மேயரா பணியாற்றி சிறப்பாக செயல்பட்டார். அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தார். 2006லேருந்து 2012 11 காலகட்டம் வரைக்கும் அ ஒரு மறுபடியும் திமுக ஆட்சி பெறுவதற்கும், ஒரு துணை முதல்வராக பணியாற்றுவதற்கும் ஒரு சிறப்பான ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. 2012லேருந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 19 வருடம் சனி தசை அமைப்பு இருக்கு. இப்ப நடப்புல அவருக்கு போயிருக்கு 2031 வரைக்கும் அவருக்கு சனி தசை தான் போகுது. 2019ல இவர் ஜெயிச்சப்ப பார்த்தீங்கன்னா, சனி தசை கேது புத்தி. நான் சொன்ன மாரி கேது வந்து இவருக்கு 2019ல இவங்க தந்தை இறந்ததுக்கு பிறகு, இவர் வந்து கட்சிய தலைவரா பொறுப்பேற்றுக்கின்றார். அதுக்கப்புறம் வந்த தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல இவரு ஜெயிச்சது 2019ஆம் வருட காலகட்டம். அப்போ இவருக்கு சனி தசை, கேது புத்தி. சனி தசை 7ஆம் இடம் சார்ந்து 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சமா இருக்கு. மனைவி சார்ந்த யோக பலன்களும் சிறப்பாக இருக்கின்றது. தாய் சார்ந்த பலன்களும் இருக்கின்றது. தந்தை சார்ந்த பலன்களும் சிறப்பாக இருக்கின்றது. அதன் காரணமாக 2019ல
இவருக்கு வந்து சிறப்பான வெற்றி கிடைச்சது. திமுக தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு சனி தசை சுக்கிரபுத்தி. லாபாதிபதி 11ஆம் இடத்துலேருந்து இவருக்கு வெற்றிகரமான அமைப்பை 2021ல கொடுத்தாரு. சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி. அதுக்கப்புறம் சனி தசை சந்திர புத்தியில வந்து 2ஆம் இடம் சார்ந்து 2024ல அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இப்ப அதுக்கு அப்புறமா இப்ப 6ஆம் மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சனி தசை ம் சந்திர புத்தி தான் போயிட்டு இருக்கு. ம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2025 வரைக்குமே பார்த்தீங்கன்னா, சனி தசை சந்திர புத்தி. இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது ஜூன் மாதம் 2025 வரைக்கும் இவருக்கு சனி தசை சந்திர புத்தி அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இவரு சனி எதுக்கு ஆப்பரேட் பண்ணுவாரு? அதே 7 நாடு மற்றும் 2ஆம் இடம் ரொம்ப யோகமான பலன்கள் இருக்குங்க. ஜூன் மாதம் வரைக்கும் எந்த விதமான குறைபாடுகளும் இல்ல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சனி தசை செவ்வாய் புத்தி ஆரம்பிக்குது. அது 2026 ஜூலை வரைக்கும் இருக்கு. இப்போ வந்து இவரு இந்த 1 வருட காலகட்டம் தேர்தலுக்கான காலகட்டம். அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு 1 வருட காலகட்டத்தில இவரு ஜெயிக்க முடியுமா? அப்படின்னா, சனி 7, 4 மற்றும் செவ்வாய் வந்து 9ஆம் இடம் பாக்கியாதிபதி. அவருக்கு நல்ல வலுவான அமைப்பாக தான் இருக்கு. செவ்வாய் 10ஆம் இடம் சார்ந்து இருக்கின்றார். சனியோட பார்வை வந்து 10ஆம் இடத்துக்கு இருக்கு. அதனால இவரு வந்து அமோகமான பலன்கள் இருக்கு. ஆனாலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஏன்னா, இப்போ வந்து இவரு வந்து அ சனி வந்து இவருக்கு 8ஆம் இடம் சார்ந்து கோச்சார அடிப்படையில மீனத்துக்கு போறதுனால, இவர் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சற்று கவனம் நிச்சயமாக தேவைப்படுகின்றது. அதேபோல இவருக்கு வெற்றி அமைப்புகள் வந்து ரொம்ப சிறப்பான வெற்றி அமைப்பு குடுக்குமா? அப்டின்னா, இந்த செவ்வாய், சுக்கிரன் தான் இவருக்கு வந்து அதிகமான வெற்றி அமைப்பு குடுக்கும். நம்ம பார்த்தோம் இவரோட சுக்கிர திசை புத்தியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் சார்ந்த அந்த அமைப்பில தான் பார்த்தீங்கன்னா, இவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அமைப்புகள் கிடைச்சிருக்கு. அது 2021 சட்டமன்ற தேர்தல்ல இவர் ஜெயிக்கிறப்ப, சனி தசை சுக்கிர புத்தி தான் போயிட்டு இருந்திருக்கு. அதனால இவர் வந்து செவ்வாயில வந்து அவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்குமா? அப்டின்னா, வெற்றி பெறுவாரு. ஒரு 9ஆம் இடத்துல நீச்ச யோகம் இருக்கு. வெற்றி பெறுவாரு. அதில மாற்று கருத்து இல்ல. அதே நேரம் பெரிய வெற்றி கிடைக்குமா என்பது வந்து சற்று குறைபாடு. இந்த 2021ல கிடைச்ச வெற்றியை காட்டிலும் சற்று குறைவான அமைப்புகளே உள்ளன. இவருக்கு வந்து அ மற்றபடி எல்லா அமைப்புகளும் ஒருங்கே பெற்ற யோகமான ஜாதகம் தான். இப்போ வந்து அடுத்து வந்து செவ்வாய் புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் ராகு. ராகு 2029 வரைக்கும் இருக்கும். 2031 வரைக்குமே இவருக்கு எந்த விதமான அமைப்புகளுக்கும் பெரிய குறைபாடு இருக்காது. 2031க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ம் இவருக்கு அடுத்த திசையான புதன் திசை ஆரம்பிச்சுருங்க. 2031க்கு அப்புறம் புதன் திசை. புதன் திசையில வந்து இவரு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ கூட ஒரு வருட காலம் வந்து இவருக்கு நல்ல அமைப்புகள் தான் இருக்கு. கோச்சார அடிப்படையில உடல் ஆரோக்கியம் சார்ந்து கவனம் செலுத்த வேண்டும். 2031க்கு பிறகு அமைப்புகள் சற்று பலவீனமாக உள்ளன. மற்றபடி எல்லா அமைப்புகளும் மிக சிறப்பாக பெற்று யோகமாக வாழக்கூடிய நல்ல ஒரு ஜாதகம் தான். அ நான் முன்பே குறிப்பிட்டது போல இந்த ஒரு வருட காலம் இவருக்கு வெற்றி அமைப்புகள் பிரகாசமாக உள்ளன. ஆனால் முன்பு கிடைத்ததற்கு சற்று குறைவான அமைப்புகள் தென்படுகின்றன. இருப்பினும் இவர் சார்ந்த, இவர் குடும்பம் சார்ந்த, மனைவி சார்ந்த இந்த பலன் அமைப்புகள் அனைத்தும் சிறப்பாக உள்ளதனால், இவர் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாக்கிய பலன்களை, யோக பலன்களை பெறுவதற்கு சிறப்பான ஜாதக அமைப்பை பெற்று உள்ளார் என்பதே ஒரு ஜாதகம் தொடர்பான என்னுடைய விளக்கம். மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.